நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன். நீ ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு பையன் கெஞ்சிட்டு இருக்க. இவன் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயின் ரொம்பவே லாயலா, நீ என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், இனிமேல் என்கிட்ட வந்து பேசாதன்னு திட்டி அனுப்பிட. ஆனா இவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட. ரெண்டு பேத்துக்கும் செம்ம சண்டை. அடுத்தவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆசைப்படுறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு திட்டிட்டு போயிட. இதனாலதான் ஹீரோயின் ரூமை விட்டு வெளில எங்கேயும் வராம நாவல் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கட் பண்ணி நாம பாத்துட்டு இருக்க நாவல் கதையில ஹீரோயின் அண்ணா கிட்ட நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயின் கத்துனதுனால அண்ணாக்களுக்கு எதுவுமே கேட்டிருக்காது. நல்ல வேலை எதுவும் கேட்கலன்னு ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, மூணுல ஒருத்தன் ஆமா நம்மள மச்சானு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல, எதுக்காக அப்படி கூப்பிட்டுருப்பாருன்னு டவுட் கேட்கறான். ஹீரோ என்னடானா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், ஓடி வரும்போது ஏன் மயக்கம் போட்டிருக்காங்க, அப்ப உடம்புல சத்தே இருக்காதுன்னு ரொம்ப அரிய வகை மூலிகை ஒன்ன கண்டுபிடிச்சு அதுல சூப் வச்சு குடிச்சா சரியாயிடும்னு கேள்விப்பட்டு அதை எடுக்கிறதுக்காக காடு மலையெல்லாம் தாண்டி போக அந்த மூலிகை இருக்கிற வீட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறது ஒரு புலி கூட சண்டை போடும் போது ஒரு மலையில இருந்து கீழே தவறிட அங்க ரொம்ப விசித்திரமா ஒரு பையன் வரான்.